வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக்கில் வைரலாகக்கூடிய விதத்தில் எப்படி போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோ ஃபேஸ்புக் ரூல்ஸுக்கு பொருத்தமான சைஸாக இருக்க வேண்டும். நான் ரெட் லைட் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அந்த சைஸை ரெடி பண்ணி கொள்ளுங்கள். கேமராவில் வேணுண்டாலும் அந்த சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பிறகு போஸ்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணினா அது டிரெக்டாக உங்களோட ஃபோனில் உள்ள கேலரிக்கு போகும். கேலரியில் உங்களுக்கு தேவையான ஃபைல், நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற ஃபைல் எந்த ஃபைலில் இருக்குதுன்னு பார்த்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். செலக்ட் பண்ணின பிறகு பாருங்கள், ரைட்டில் டிப்ஸ்ன்னு காட்டுது. அது பிளாக்கில் தான் காட்டுது. டைப் பண்ணக்குள்ளே பாருங்கள், க்ரீன் கலராக மாறும். பாருங்கள், அந்த டைப் பண்ணக்குள்ள அந்த டிப்ஸ் பாக்ஸ் க்ரீன் கலராக மாறும். நீங்கள் டைப் பண்ணுற டைட்டில் கேபிட்டல் சிம்பிளில் சேர்ந்து டீட்டெயில்ஸாக டைப் பண்ணுங்கள். உங்களோட வீடியோக்கான டைட்டிலை டைப் பண்ணக்குள்ளே பாருங்கள், அது க்ரீன் கலரில் மாறி இருக்குது. இப்படி டைப் பண்ணி அதுக்கு பிறகு லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை மாதிரி இமேஜோய் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கொண்டு அதற்கு பிறகு நான் ஃபீலிங் எக்ஸிடெட் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். லொக்கேஷன் கட்டாயம் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் லொக்கேஷனையும் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வீடியோக்கான ஹேஷ்டேக் 1 தொடக்கம் 3 இல்லைன்னா 1 தொடக்கம் 6 வரைக்கும் ஃபோட்டோவுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக் நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். 1வது ஹேஷ்டேக் அடுத்தது 2வது, அடுத்தது 3வது, அப்படி உங்களோட போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக்கை இப்படி டைப் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்ததாக க்ரீன் கலரில் மாறிக்கிற டிப்ஸுன்ற பையில கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் டைப் பண்ணின அனைத்தும் சரியாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஆல் செட்டப் கம்ப்ளீட்னு காட்டும். அதில் பாருங்கள், நீங்கள் டைப் பண்ணினதெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி இந்த இதில் அதற்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களோட ப்ரொஃபைலுக்கு காட்டாது. ப்ரொஃபைலில் நீங்கள் ப்ரொஃபஷனல் மோட்டுக்கு மாற்றிருந்தால் காட்டாது. உங்களோட பேஜுக்கு மட்டும்தான் இந்த சிஸ்டம் காட்டும். அடுத்தது நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோவுக்கு என்னமாச்சும் டைட்டில் இமேஜோய் ஃபோட்டோ பேர் ஓட்டோமார்க் சரி, உங்களோட பேர் சரி, அதில் டைப் பண்ணி கொள்ளலாம். டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட போஸ்ட்டுக்கு நீங்கள் போட்ட ஃபோட்டோவுக்கு அதில் அதை ஆப்லேயே உங்களுக்கு எடிட் பண்ணி கொள்ளலாம். தேவையான கலரும் மாற்றி கொள்ளலாம். மாற்றி உங்களுக்கு தேவையான சைஸை பெற்றுக்கொண்டு உங்களோட ஃபோட்டோவில் வச்சுக்கொள்ளலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கக்குள்ள போஸ்ட் ஐக்கான் வரும். வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பரையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் பட்டனை அடுத்தது ஷேர் ஹிஸ்டோரி கொடுங்க. ஷேர் ஹிஸ்டோரி கொடுத்து ஆல்வேஸ் ஷேர் ஹிஸ்டோரின்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுற போஸ்டெல்லாம் ஷேர் ஹிஸ்டோரிக்கு உங்களோட ஹிஸ்டோரியில் ஒன்றாகும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட போஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்ததுக்கு பிறகு ஷேர் குரூப்னு சொல்லி ஃபைல் வரும். அதில் 1 தொடக்கம் 3 குரூப் அல்லது 1 தொடக்கம் 9 குரூப்புக்கு ஷேர் பண்ண சொல்லி வரும். உங்களுக்கு விரும்பின குரூப்பில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி கொள்ளலாம். அந்த போஸ்ட்டை இப்போ உங்களோட ஃபைலை போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணினா அது அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக அப்லோட் பண்ணின போஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ள இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.